ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட ஆர்னவ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரியாலிட்டி ஷோவில் நம்ம பார்த்த மாதிரியான காஸ்டியூம் கிடையாது. அதே மாதிரி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ்லையும் எல்லாரோடதுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரிச் லுக்கில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம விஜய் குடும்பத்தோட வந்திருக்காங்க. எஸ், நம்மளோட சுவாமி, நவீன் அண்ட் ஆர்னவ் 3 பேரும் வந்திருக்காங்க. இப்போதைக்கு வர ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஜோடிகள் அந்த ரியாலிட்டி ஷோ தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஜோடிகளோட ஸ்பெஷல் தான் ஹீரோஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த 3 ஜோடிகள் கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எஸ், சுவாமி வருவாரான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்கமிங் ஒரு ப்ரோக்ராம் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஸ்டார் ஜோடிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷோ மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக ஷோ அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ஸ்டார் ஜோடிகளில் சுவாமி, ஆர்னவ் அண்ட் நவீன் இவங்க 3 பேர் கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அப்கமிங் அந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம பிரியங்காவோட ஷோவாக இருக்குமா ஸ்டார்ட் மியூசிக், இல்லை அது இது எது இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஸ்டார் ஜோடிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸும் மோஸ்ட்டாக வந்துடுவாங்க அந்த ரியாலிட்டி ஷோக்கு. அப்கமிங் நம்மளோட சுவாமி, நவீன் அண்ட் ஆர்னவ் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட் இருக்குது. இந்த ஜோடியெல்லாம் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த ஜோடியில் நம்மளோட சுவாமியும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் கிடைக்காது, வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்கமிங் ரியாலிட்டி ஷோஸ்க்கு நம்மளோட ஹீரோ வருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம், ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆர்னவோட அந்த கேப்ஷன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 1000 சொந்தம் வந்த போதிலும் தேடினாலும் கிடைக்காத ஒரு சொந்தம் அப்படின்னா நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுலேயும் சுவாமி அந்த அளவு யாரோடவும் பேசின மாதிரி வாய்ப்பும் அமையாது. ஏன்னா ரியாலிட்டி ஷோஸ்லாம் வராததுனால இந்த ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு.